அள்ளல்ல குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி அள்ளல்ல நீர் குறையாத கிணறு ஒண்ணு நம்ம பூமியில இருக்கு. இது எங்க இருக்குன்னா சவுதி அரேபியா மெக்கால இருக்கக்கூடிய ஜம்சம் கிணறு. இது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான கிணறு. அதுவும் பாலைவனத்துல இது உருவாயிருக்கு. எப்படிடா பாலைவனத்துல இப்படி ஒரு கிணறு வந்திருக்குன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. நபி இப்ராஹிம் கடவுளுடைய கட்டளையின்படி அவருடைய மனைவி ஹாஜர் அண்ட் அவருடைய கைக்குழந்தைய ஒரு சுட்டரிக்கக்கூடிய பாலைவனத்துல தனியா விட்டுட்டு போயிடுறாரு. அந்த குழந்தையும் கொஞ்ச நேரத்துல தாகத்தால அழுக ஆரம்பிக்குது. ஹாஜரும் ஷாபா அண்ட் மர்வா அப்படின்ற மலைக்கிடையில 7 தடவை தண்ணீரை தேடி ஓடுறாங்க. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர் கிடைக்கவே இல்லை. அந்த குழந்தையும் தாகம் தாங்க முடியாம அழுதுகிட்டே தன்னுடைய காலை பூமியில உதைச்சிருக்கு. உதைச்ச இடத்துல இருந்து திடீர்னு தண்ணீர் பீச்சிக்கிட்டு அடிச்சிருக்கு. இவங்களும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறாங்க. அப்புறம் ஜம்ஜம்னு சொல்றாங்க, அதாவது போதும் போதும்னு அர்த்தம். ஹாஜரும் தண்ணீர் வெளியே போகாம இருக்கிறதுக்காக ஒரு அணை மாதிரி கட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஜம்சம் தண்ணி உலகத்திலேயே ஒரு சுத்தமான தண்ணீராக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எல்லா தண்ணியும் தாகத்தை மட்டும் தான் தீர்க்கும். இந்த தண்ணி பசியையும் கட்டுப்படுத்தும்னு சொல்றாங்க.